சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள். யார் இந்த பாவை ஹனீஃபா? பாபநாசத்தின் பேசுபொருளாக இருந்தவர். பிறகு தஞ்சை மக்களும் அவர் அறிமுகமான மனிதரானார். கழக மூத்த பொறுப்பாளர்கள் மூலம் தற்போது கழகத்தின் தலைமை கழகம் வரை இன்று அறிமுகமான கழக தொண்டராக செயல் வீரராக உள்ளார். யார் இந்த பாவை ஹனீஃபா? தஞ்சை மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு பொறுப்பாளராக உள்ளார். இவர் கட்சிக்கு அப்பாலும் மற்ற கட்சியினரால் நேசிக்கப்படும் ஒரு மனிதராக உள்ளார். கழக முக்கிய புள்ளி ஒரு முறை சொன்னது, பாபநாசம் தொகுதியில் கழகம் நேராக நின்றால் இங்கே சிறுபான்மை என்ற சிந்தனை வந்தால் முதலில் அவர் நினைவுதான் எல்லோருக்குமே வரும் என்பதாக. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும் என் வாழ்வும் வாக்கும் கழகத்திற்கே என்று சொல்லக்கூடியவர்தான் இந்த பாவை ஹனீஃபா. இவர் தனக்காக அல்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பல நல்ல உதவிகளை செய்து அவர்களின் வளர்ச்சியின் மீதும் அக்கறையுள்ள ஒரு மனிதராக உள்ளார். தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு 102 நாட்களுக்கு ஏழை மக்கள் பயன்பெற உதவிகள் செய்தவர். மக்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை 80 நாட்கள் வரை செய்தவர். அடுத்து திமுகவின் சாதனைகளை பிரச்சார வாகனம் மூலமும் பேனர்கள் சுவரொட்டிகள் மூலமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவராக உள்ளார் இந்த பாவை ஹனீஃபா. நம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தினமும் அறுசுவை உணவும் பிரியாணியும் 50 நாட்களுக்கு மேல் பொதுமக்களுக்கு கொடுத்து மக்கள் மனம் குளிரச் செய்தவர் இந்த பாவை ஹனீஃபா. கடந்த 15 ஆண்டுகளாக அமீரக திமுக செயலாளராக இருந்து கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கழக பேச்சாளர்களையும் அழைத்து போய் கழகத்தின் களப்பணியில் தன்னை முன்னிலைப்படுத்தியவர். வெளிநாட்டு மண்ணிலும் நம் கொள்கை முழக்கம் ஒலிக்கச் செய்தவர் நம் பாவை ஹனீஃபா. தன்னுடைய கழகத்தின் கொள்கைகளுக்காகவும் அன்பு தலைவர்கள் மு.க. ஸ்டாலின், தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, ஐயா பெரியார் கொள்கைகளை எத்தனை இடர் துன்பம் துயரம் வந்தாலும் எதிர்கொண்டு மக்கள் நலப்பணி செய்யும் சகோதரர் பாவை ஹனீஃபா அவர்களை வாழ்த்தி துவா செய்கிறது நம் முல்லை டிவி.